வெல்கம் டு சோடாபுடி. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த வாரத்துக்கான வீட்டை நீங்க உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு 3 படங்களை சொல்லலாம் தான். அண்ட் காலைல ஷட் டவுன் ஆயிடுச்சுப்பா, அதனால தான் நான் ஈவினிங் ஷூட் பண்ணி அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்றீங்களா, காலையிலே வீடியோ ரிலீஸ் பண்ணிருப்பேன். சரி, இந்த 3 படங்கள் என்னென்னன்ற மாதிரி பார்த்துடலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் குரங்கு பெடல்ன்ற படம். இது வந்து ஒரு மாதிரி கியூட்டா அந்த குட்டி பசங்களை வச்சு ஒரு படம் பார்க்கணும். இதுல வந்து எந்த ஒரு மாஸ் கமர்ஷியல் அந்த விஷயங்கள்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு ஒரு குழந்தைங்க நம்ம மெமரியை தூண்டுற மாதிரி இந்த வாடகை சைக்கிள், இத்தனை டைம்குள்ளே எடுத்துட்டு வரலன்னா அவ்வளவுதான்டா, அதிகமாக காசு கொடுக்கணும் இப்படிங்கிற மாதிரி அந்த லைஃப் ஸ்டைல திரும்பி கண் முன்னாடி காட்டினது. அந்த விஷயங்களுக்காக இந்த படத்தை தாராளமா ட்ரை பண்ணலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, குட்டி பையன், அதாவது குட்டி பசங்களுக்கு சம்மர் லீவ் விட்டாங்க. சம்மர் லீவ்ல ஊர்லயே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா விளையாடுறது, இப்படி எல்லா விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்க. நாம ஏன் இந்த வாடகை சைக்கிள் எடுத்து ஒட்டி நம்ம சைக்கிள் ஓட்டுறதை கத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி கேங் வந்து முடிவுக்கு வருது. சோ அதுல காசு புரட்டுறது. நம்ம ஹீரோ கேரக்டர் அந்த குட்டி பையனுக்கு அவங்க அப்பா காசே கொடுக்க மாட்டாரு. அவங்க அப்பா வந்து நடராஜா சர்வீஸ் தான் ஊர்லயே கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மனுஷன் சைக்கிளே ஓட்டாம நடந்தா போர், ஊர்ல இருக்க எல்லாரும் சைக்கிள் ஓட்டினாலும் நடராஜா சர்வீஸோட பையனா நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கிண்டல் பண்ணுவாங்க. பட்டப்பயிர் வச்சு அவங்க அப்பாவை கூப்பிடுவாங்க. அவங்க அப்பா வந்து ஒழுங்கா வந்து என் வேலைக்கு ஹெல்ப் பண்றா, உனக்கெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டேன்ற மாதிரியே எரிஞ்சு விடுற கேரக்டர். சோ பையனுக்கு காசு எதுவும் கொடுக்க மாட்டாரு. இப்படி இருக்கிற சமயத்துல அவங்க கேங்கெல்லாம் காசு சேர்த்து சைக்கிள் ஓட்டும் போது நம்மளும் காசுக்காக என்னென்ன செஞ்சாரு, அப்படி சைக்கிள் ஓட்டுற சம்பவங்கள்னால என்னென்ன பிரச்சனைகளையும் சந்திச்சாருன்ற மாதிரி அந்த சம்மர் லீவில் நடந்த சம்பவங்களை காட்டுறதுதான் இந்த படம். இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள், இது மாதிரி ஒரு ஜாலியான படம். இந்த வாடகை சைக்கிள்ன்றதே ஒரு மிகப்பெரிய விஷயமா காமிச்சு, சோ அந்த வாடகை சைக்கிள் இருக்கிற குட்டி குட்டி சம்பவங்கள் பெரிய சிக்கல்ல மாட்டிப்பாரு. அந்த குட்டி பைய மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சமாளிக்க, அதாவது ஐயோ நம்ம எடுத்துட்டு போய் விட்டோம்னா அந்த கடைக்காரன் நம்மளை பிடிச்சி கத்துவான், டைம் ஆயிடுச்சு, காசு வேற நம்ம அதிகமா கொடுக்கணும், காசு நம்ம கிட்ட இல்ல, அந்த காசுக்காக வீட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாமேன்னு பண்ணது. அப்புறம் இவங்க கேங்கெல்லாம் சேர்ந்து இவரை போட்டு கலாய்க்கிறது. எங்க கிட்ட சைக்கிள் இருக்கா, ஒரு பணக்கார பையன் எப்பவுமே இருப்பான்ல, இப்ப நம்ம கிரிக்கெட் விளையாடுறா கூட அவங்க கிட்டதான் பேட் இருக்கும், அவன் அவுட் ஆனா வீட்டுக்கு ஓடிடுவான் பேட் தூக்கின்னு. சோ பணக்கார பையன் வந்து கொஞ்சம் திமுறா தெனாவட்டா சுத்திட்டு இருப்பான்ல, அப்படிப்பட்ட கேரக்டர்ல ஒருத்தர் இருப்பான். அவன் புது சைக்கிள் வாங்கியிருப்பான். அவன் வச்சு வெறுப்பேத்துறது, என்ன வாடகை சைக்கிள் ஓட்டுறியா, நான் சொந்த சைக்கிள் வாங்கியிருக்கேன்டா அப்படின்னு அவன் வெறுப்பேத்துறது. சைக்கிளை கத்துக்கிட்டானா, இதுக்கு நடுவுல எப்படி அந்த பிரச்சனையை சமாளிச்சான்ற மாதிரி ஒரு கியூட்டான ஒரு புக் எடுத்து நம்ம சிறுகதை படிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான், சிறுகதை ஸ்டோரி தான் இது. பட் அதை ஒரு மாதிரி கியூட்டா எடுத்துருக்காங்க. உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காம நல்லா இருக்குல்ல, இந்த வாடகை சைக்கிள்லாம் ஓட்டலாம் நமக்கு ஞாபகப்படுத்துது இல்லைன்ற மாதிரி அந்த மெமரியை தூண்டுற வகையிலையும் இந்த படம் இருக்கும். அந்த சம்பவங்களெல்லாம் பார்க்காம நான் வந்து இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் யூடியூப் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இப்படிதான் நாங்க லீவ்ல உட்காந்து பார்ப்போம், செல்லு கை முதல்ல சுத்திட்டு இருப்போன்றவங்களுக்கு இந்த படம் வந்து வாடகை சைக்கிள்லாம் இருக்குதா, சைக்கிள் ஓட்டுறதுக்கே அவ்வளவு கஷ்டமா பட்டீங்களான்ற மாதிரி அவங்களுக்கு டோட்டலா புதுசா இருக்கும். இதை அனுபவிச்சவங்களுக்கு ஞாபகப்படுத்துச்சுப்பா, ஏன் சம்மர் லீவ்ல இதெல்லாம் செஞ்சிருக்கன்ற மாதிரி. சில பேருக்கு இது மெமரியை தோன்ற வகையில இருக்கும், சில பேருக்கு இப்பெல்லாம் இருக்கான்ற மாதிரியும் தோணும். ஒரு ஜாலியான படம், எங்கேயும் போர் அடிக்காம போகும், ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. 2வது படம் வந்து கேங்ஸ் ஆஃப் கோதாவரி. ஒரு தெலுங்கு படத்தை நம்ம ட்ரை பண்ணலாம். அது இல்லாம யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வேற இருக்குதா, ஓகே அந்த மனுஷன் தெலுங்குல என்ன சம்பவம் செஞ்சாருன்ற மாதிரி பார்க்கலாமேன்னு இந்த படத்தை ட்ரை பண்ணேன். தமிழ் டப்பிங்லேயே இந்த படம் இருக்குதுப்பா. இந்த படத்தோட கதை என்னன்னா, இதுல வந்து நம்ம ஹீரோ சின்ன சின்ன திருட்டு வேலைகள்லாம் செஞ்சு மனுஷன் ஊருக்குள்ள மாஸ் காமிச்சிட்டு இருக்கிற, அப்படி அவருக்கு ஹெல்ப் பண்ண அந்த அஞ்சலி கேரக்டர் தான் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஆட்டையை போட்டுலாம் நம்ம சுத்திட்டு இருப்பாரு. இருந்தாலும் ஊர் முழுக்க பிரச்சனையும் வளர்த்து வச்சிருப்பாரு. அவரு அடுத்தடுத்து, அதாவது ஸ்ட்ரைட்டா அந்த பெரிய தலைங்க காலெல்லாம் புடிச்சு அவங்க சப்போர்ட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு, அதாவது அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவனா உள்ள போய் அவங்க தலைமையிலே கையை வச்சு தலையிலே தட்டி மேல தூக்கி வர்றது, அரசியல்ல பெரிய ஆள் ஆகிறது. இப்படி அடிமட்ட ஆளா இருந்தவன் என்னென்ன ஃப்ராடு வேலைகள்லாம் செஞ்சு மிகப்பெரிய அரசியல்வாதியா ஆனா, அதுக்கப்புறம் அவனை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள்லாம் எப்படி சமாளிச்சான், ஆல்ரெடி அவனுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகள்லாம் அவனை எப்படி காலி பண்ண பார்த்தது, இதுக்கப்புறம் நடக்க போற சம்பவங்கள் தான் இந்த படம். இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள்ன்றத தாண்டி ஸ்டார்டிங் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா அடுத்தடுத்து இவன் டக்குன்னு ஒரு எம்எல்ஏ கிட்ட போறான், டக்குன்னு அது மூலியமா பெரிய ஆள் ஆகிறான், அடுத்து வேற ஒரு பிளான போடுறான், அவனுக்குள்ள சண்டையை மூட்டி இவன் காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இவன் பெரிய ஆள் ஆகிறான்ற மாதிரி அடுத்தடுத்துன்ற மாதிரி கொஞ்சம் நல்லா ஆரம்பிச்சுது. எப்ப இந்த படம் வந்து ரொம்ப வழக்கமான டெம்ப்ளேட்டுக்கு வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் இவன் கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டான்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா அவ்வளவுதான், 2 பேரும் நம்ம சண்டை போட போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மோடுக்கு மாறினதுக்கு அப்புறம் ஓகேவா பட்டுச்சு. அப்புறம் இந்த படம் வந்து நீங்க எல்லா வெர்ஷன்லயும், அதாவது வடசென்னை, புதுப்பேட்டை, இப்படி எல்லா படங்களுடைய ஒரு மிக்சிங்கா எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு படம் எடுத்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும். அப்புறம் இந்த படத்துல, அதாவது நான் முழுசா உட்காந்து பாக்குறதுக்கு மிக முக்கியமான காரணம், அந்த மாஸ் சீன் எல்லாம் எலிவேட் பண்ணதுக்கு யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் பெரிய பிளஸ்ப்பா. இந்த படத்தை அந்த மாஸ் சீன், அந்த ஃபைட் சீன் எல்லாம் கொஞ்சம் மெனக்கெட்ட பண்ணிருக்காங்க. அந்த சீனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக். மற்றபடி உங்களுக்கு வடச்சென்னை ஃபீலு, இப்படி எல்லா படத்தோடைய ஃபீலும் வரும். என்ன வடச்சென்னை ரொம்ப ராவா இருக்குமா, இந்த வடச்சென்னை வெர்ஷனையே கொஞ்சம் மாஸ் வெர்ஷனா கலந்து கட்டி கொஞ்சம் எடுத்ததுனால இப்ப நான் மாசா கனெக்ட் ஆகிறதா இல்ல ராவான படமா இது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இந்த படத்துல இருக்கும்.
அப்புறம் இந்த வில்லன் கேரக்டர்ஸ்லாம் பெருசா பவர்ஃபுல்லாவே இல்லை. ஏன்னா இப்ப ஹீரோ கேரக்டர் அடிமட்ட ஆளா இருந்து அவன் எப்படி அரசியல்வாதி ஆகிறான், அவன் கேரக்டர் என்னெல்லாம் பிளான் போடுறான்ற மாதிரி காமிச்சு விட்டு அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறதுலே டம்மி பாவாவா, என்னடா கடத்தி வச்சுக்கிட்டு இருக்க, அவங்களடா சின்ன குழந்தை மாதிரி அவனுக்கு என்ன ஆவலியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான்ற மாதிரி பவர்ஃபுல்லான காட்டாம டக்குன்னு காமெடி பீஸா டக்குன்னு இவ்வளோ வெள்ளந்தியாவனா இருப்பான் வில்லன் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டினதுனால அந்த வில்லன் கேரக்டர்ஸ் எதுவும் பவர்ஃபுல்லாவே இல்லை. ஸோ இது வந்து ஓடிடிக்கு ஒரு ஓகேவான படம்பா. வேணா ஓடிடியில் தானே தாராளமாக ஒரு வாட்டி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப வழக்கமான டெம்ப்ளேட்டுக்குள்ள சுத்தி எல்லா படத்தையும் கண்ணு முன்னாடி காட்டி ஒரு மாதிரி போகும். ட்ரை பண்ணி வேணா பாருங்க, எங்கேயும் போர் அடிக்காது. ஒரு ஆவரேஜான படம் தான். ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுப்பா. ஏன்னா இவரோட எந்த படமும் நான் பார்த்தது இல்லை. பட் இதுல அந்த கேரக்டரா மாற மாற இவருடைய இந்த லுக் வைஸா இருக்கட்டும், அவர் பண்ற அந்த விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பெருசா சொல்லிக்கிற மாதிரி இந்த படத்துல ஸ்பெஷலா அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு வாட்டி வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேவான படம். அடுத்து 3வது படம் தான் கொரியன் படம். நம்ம டான்லியோட படம் தமிழ் டப்பிங்ல இருக்குது. ஆஹா, இப்பதான் அன்ஸ்டாப்பபிள் படத்தை தமிழ் டப்பிங்ல விட்டாங்க. இப்ப அதை தொடர்ந்து இன்னொரு படத்தையும் விட்டுருக்காங்களா, மனுஷன் வர கொஞ்சம் ஒல்லியா இருக்காரு, பழைய படம் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த டீப் டிராப் அப்படிங்கிற ஒரு படம் இருந்துச்சு. தமிழ் டப்பிங்லயே இருந்ததுனால சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், தலைவன் டான்லி ஸ்பெஷல் ஆச்சுன்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, அதாவது ஒரு கப்பிள்ஸ் வந்து நம்மளுக்குள்ள பெருசா இப்போ இன்னும் நார்மலாவே இருக்க மாட்டோமே, நமக்குள்ள பிரச்சனையாவே இருக்குதே, நாம ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தா நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் இன்னுமே நல்லா மாறும், ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தா எல்லா பிரச்சனையும் சரியாகுன்ற மாதிரி புருஷன் முன்னாடி முடிவு செஞ்சு ஒரு ட்ரிப்புக்காக போறாங்க. அந்த இடத்துல நம்ம டான்லியுடைய அந்த ஒரு குடும்பத்தை, டான்லியும் அவங்க கூட இருக்கிற ஒரு பொண்ணையும் சந்திக்கிறாங்க. ஸோ அங்கதான் அவங்க வந்து நீங்க தங்கிக்கோங்க, உங்களுக்கு நாங்க சாப்பாடு தரோம் இப்படிங்கிற மாதிரியே பாத்துக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது நம்ம டான்லி தான் ஒரு சைக்கோ பயமில்ல, ஆத்தடி இவன் வந்து கொடூரமான ஆளா இருக்கானே, இவன்கிட்ட வந்து நம்ம சிக்கிட்டோமே, ட்ரிப்புக்கு வந்து நம்ம மனசு சரியாகும்னு பார்த்தா இப்ப உசுரே இல்லாம போயிடும் போல இருக்குன்ற மாதிரி வில்லங்கத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு அப்புறம் தான் இந்த ஃபேமிலிக்கு புரிஞ்சு இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க, அவன் என்னென்ன சைக்கோத்தனங்கள்லாம் செஞ்சான்றதுதான் இந்த படம். இது படமாவே வெறும் வழக்கமான டெம்ப்ளேட் தான். சரிடா, இதுல கொரியன் பாய்ஸ் அவனுங்க ரொம்ப நார்மலாலாம் எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொடூரத்தை குட்டி வச்சிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு மேஜிக் பண்ணுவானுங்க கொரியன் பாய்ஸ் அப்படின்னு நம்பிதான் ட்ரை பண்ணேன். இதுல டான்லிக்கு, அதாவது டான்லியோட ரசிகர் மன்ற தலைவன்டா நானு, டான்லி படங்கள்லாம் அவ்வளவு ஃபேவரட்டா பார்ப்பேன். அந்த மனுஷனுக்குன்னு என்ன மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு, அந்த மனுஷனுடைய தமிழ் டப்பிங், அவருடைய மற்ற படங்கள் தமிழ் டப்பிங்ல பாருங்களேன், அதுல இருந்த வாய்ஸுக்கும் இதுல அவன் தான்டா சைக்கோ, நம்ம தலைவன் டான்லி தான்டா சைக்கோ, அவரோட வாய்ஸ் ஏன்டா காமெடி ஆக்டர் வாய்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கின்ற மாதிரி தமிழ் டப்பிங்ல ஒரு வாய்ஸை பாக்குறதுக்கு இன்னும் செம்ம காமெடியா இருந்துச்சு. ஏன் டான்லியை பிடிக்காதவன யாராச்சும் வாய்ஸ் கொடுக்க வச்சுக்கலான்ற மாதிரிதான் ஃபீல் ஆச்சு. அப்புறம் இந்த படத்துல டான்லியோட ஏதோ சைக்கோத்தனத்தை காட்டுவாங்க, அதுல மிரட்டி விட்டுருப்பாருன்ற மாதிரி பார்த்தா என்னடா நடக்குது, என்ன ஃபுல்லா மேட்ரு சீனு 18+ சீனு தான் வைக்கிறீங்களே தவிர எதுவும் பரபரப்பான சீன்லாம் பண்ண மாட்டீங்களே. இல்ல, அவன் பிரச்சனை பண்றவன் தெரிஞ்சிருச்சு, அவன் வினோதமா நடந்துக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு, அப்பவே அந்த குடும்பம் காலி பண்றதை விட்டு அவங்க தப்பிக்கிறத விட்டு பரபரப்பா ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே. படம் வந்து 1.5 hour தான். இதுல 1 மணி நேரம் வரைக்கும் ஒண்ணுமே நடக்காம 1 மணி நேரம் கழிச்சுதான் நீங்க பரபரப்பே கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. அதனாலயே இந்த படம் எங்கேயுமே பிக்கப் ஆகாத மாதிரி இந்த படத்தையெல்லாம் தமிழ் டப்பிங் பண்ணிக்கின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா கேங்ஸ்டர் காப் தி டெவில் அந்த படத்தெல்லாம் தமிழ் டப்பிங் பண்ணா எத்தனை பேர் பார்ப்பாங்க, தலைவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்காகவே அந்த படத்தை பார்க்க அத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் தமிழ் டப்பிங் பண்ண மாட்டீங்க. இந்த படத்தை யாரு கேட்டான்ற மாதிரி தான் இருந்துச்சு. டான்லி படமாச்சேன்னு ட்ரை பண்ணி, டான்லி படத்துல நார்மலா ஒரு 4 ஃபைட் வச்சிருந்தாலே நான்லாம் நல்லா ரசிக்கக்கூடிய ஆளு, தலைவன் டான்லியை வச்சுக்கிட்டு இவ்வளவு டம்மியான ஒரு கதையை பண்ணிக்கிட்டு அதை வேற தமிழ் டப்பிங்ல எடுத்து விட்டுன்ற மாதிரி ஏன்டா பார்த்தோன்ற மாதிரி தான் டென்ஷன் ஆச்சு இந்த படம். ஏன்னா ரொம்ப வழக்கமான டெம்ப்ளேட்டு, அதை தாண்டி இவருடைய வில்லத்தனத்தை காட்டுவாங்களான்னா வில்லத்தனத்தை விட்டுவிட்டு இவங்க மேட்ரு சீனதான் நிறைய காட்டுறாளுங்க. இந்த படத்தை சைக்கோ கொலைகாரன், சைக்கோ த்ரில்லர் அந்த மாதிரி தானா எதிர்பார்த்து வந்தேன். என்ன நான் எதிர்பார்த்தது ஒன்னா இருக்குது, இவனுங்க காட்டுறது ஒன்னா இருக்குது. அதெல்லாம் நல்லா காட்டுறீங்க 18+ சமாச்சாரங்கள்லாம், அதை விட்டு கதையில எதுவும் காட்ட மாட்டீங்கன்ற மாதிரிதான் ஃபீல் இருந்துச்சு. பெரிய ஏமாற்றம் தான் இந்த படம். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. தலைவன் டாண்டிக்காக நான் ஆனா பாக்குறேன்டா அப்படின்னா பாருங்க. தலைவன் டாண்டியோட தமிழ் டப்பிங்கே எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. இது இல்லாம இன்னொரு ஒரு அனிமேஷன் படமும் வந்திருக்குது, அது இல்லாம இன்னொரு படமும் எடுத்து வச்சிருக்கேன், அதையாச்சும் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். இதுல குரங்கு படல் வாடகை சைக்கிள் விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டு அந்த படம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த கேங்ஸ் ஆஃப் கோதாவரி பெருசா சொல்லிக்கிற மாதிரி இருந்தாலும் போடிக்காம போச்சுறான்ற ஃபீல் கொடுத்துச்சு. இந்த டீப் டிராப்பு டான்லி ஃபேனான என்னையே டென்ஷன் ஆக்கி விட்டீங்கன்ற மாதிரி தான் ஃபீல் வந்துச்சு. சோ இந்த படங்கள் நீங்க பார்த்துருந்து எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சோடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல திரும்ப வரேன். டாடா பை.